வணக்கம். ஃப்ரீடம் நியூஸிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது 100 நாள் வேலை திட்டம் பற்றியது. தற்போது மகாத்மா காந்தி தேசிய உறுதி வேலைவாய்ப்பு, அதாவது 100 நாள் வேலை திட்டம் மிகவும் அபாயகரமாக இருப்பதாகவே எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் விவசாய அமைப்புகளும் குற்றம் சாட்டுகிறது. மேலும் மாநில அரசே இந்த திட்டத்திற்கு நியாயம் கேட்டு போராடும் நிலையில் இருந்து வருகிறது. சரி, இந்த 100 நாள் வேலை திட்டம் பற்றி முழுமையாக பார்ப்போம். அதாவது MNREGA என்பதுதான் இந்த திட்டத்தின் பெயர். அதாவது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005. இந்த திட்டம் 1991 அப்போதைய பிரதமராக இருந்த திரு நரசிம்மராவ் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டது. ஆனால் 2005 ஆகஸ்டில் தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. முதலில் இந்தியாவில் 625 மாவட்டங்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. பின்னர் 2008 அனைத்து மாவட்டங்களிலும் செயல்முறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு குறைந்தபட்சம் 100 நாட்கள் வேலை வழங்க வேண்டும் என்பதே ஆகும். இந்த திட்டம் கிராம பஞ்சாயத்திற்கு கட்டுப்பட்டதாகும். மேலும் வேலை தேடுபவர்களுக்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் வேலை வழங்கப்படுவது என்பது மட்டுமல்லாமல் குறைந்தபட்சம் ஊதியமும் வழங்கப்படுகிறது. 2023 மத்திய அரசு தரவுப்படி நாடு முழுவதும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 15,06,709 தொழிலாளர்கள் இத்திட்டத்தில் பயன் அடைந்துள்ளனர் என்றும், அதே நேரம் நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கை 29,72,36,647 உள்ளது என்றும் அந்த தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டம் வேலையின்மை பட்டினிக்கு இடையே ஒரு பாலமாக இருந்தது எனலாம். ஆனால் இந்திய அரசாங்கம், அதாவது பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பொறுப்பற்ற முறையில் அணுகி வருவதாக குற்றம் சாட்டுகின்றது எதிர்க்கட்சியினரும் விவசாயிகள் அமைப்புகளும். இதற்கு உதாரணமாக 2021-22 நிதியாண்டு முதல் இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு குறைவாகவே இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றது எதிர்க்கட்சியினர். உச்ச நீதிமன்றம் கூட ஒருமுறை இந்த திட்டம் குறித்து ஒரு கருத்து தெரிவித்தது. அதாவது இது கொத்தடிமை தொழிலாளருக்கு குறைவானது அல்ல என்றும், இது அரசியலமைப்பில் 23வது பிரிவை மீறுவதாகும் என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பொருளாதார நிபுணர்கள் கூட இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதியை 2 மடங்காக மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது 100 நாள் வேலை திட்டம் என்பது இரட்டை தண்டனையாக இருக்கிறது என்கின்ற காரணம் உழைப்பு பெறப்பட்டு ஊதியம் நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஊழலை ஒழிக்கிறோம் என்ற பெயரில் ஒட்டுமொத்த அமைப்பையும் முடக்கிய அரசு இது எந்த விதத்தில் நியாயம் என்றும் பலர் கேள்விகள் எழுப்புகின்றனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் வறட்சி, கிராமப்புற துயரம், மக்களின் வேலையின்மை தீர்க்கப்படும் ஒரு நியாய தீர்வாகும். இந்த 100 நாள் வேலை திட்டம் அரசியல் அமைப்பின் பிரிவு 21 மற்றும் அரசாங்க கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அரசியலில் சம உரிமை அளித்தால் மட்டுமே போதாது, பொருளாதார சமூக சமத்துவத்தில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் என்றார் டாக்டர் அம்பேத்கர். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முதல் முறையாக பஞ்சாயத்து கிராம சபை மூலம் பெறப்படும் நிதி அதிகரிக்கப்பட்டது. பொருளாதாரத்தில் மனித உழைப்பின் பங்களிப்பை அங்கீகரித்த முதல் திட்டம் 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை கோருவதன் மூலம் ஒரு தொழிலாளி தான் குடியுரிமையை உரிமைகளை நிறுவுவதுடன் முடிவெடுப்பதில்
பங்கேற்பாளராகவும் மாறுகிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஒவ்வொருவருக்கும் வேலை கொடுங்கள், உழைப்புக்கு முழு கூலி கொடுங்கள் என்ற முழக்கத்தின் பின்னணியில் உருவாக்கப்பட்டதே இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த திட்டம், அதாவது இது 100 நாள் வேலை திட்டம் அல்ல. வேலை வாய்ப்பு, அதற்கான நிதி ஒதுக்கீட்டை சமநிலையற்ற சமுதாயத்தின் ஜனநாயக உரிமை என்பதே இதன் பெயராகும். 2016ஆம் ஆண்டு பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற ஜோசப் ஸ்டிக்லைட் பேசியபோது கூட இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இந்தியாவின் முற்போக்கான திட்டம் என்று கருத்து தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், இது உலகம் முழுமையும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார். நன்றி, வணக்கம்.